இங்க ஒரு பொண்ணு பறந்துட்டு இருக்கிற ஃபிளைட்ல பெட்ரோல் டேங்க ஓபன் பண்ணி அவள்கிட்ட இருக்கிற ஆல்கஹாலை ஊத்துறா. ஏன் இப்படின்னா பண்றானா, இவ போயிட்டு இருக்கிற அந்த ஃபிளைட்ல ஃபியூயல் சுத்தமா காலி ஆயிருச்சு. அதனால இவங்க வச்சிருக்கிற அந்த ஆல்கஹாலை ஊத்த ஊத்த அந்த ஃபியூயலும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே வருது. அந்த ஒரு பாட்டில் காலியானோன்னு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து கீழே இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட்ட இன்னொரு பாட்டில வாங்கி அந்த பெட்ரோல் டேங்க்ல அந்த ஆல்கஹாலை ஊத்துறா. ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு ஃபியூயல் ஃபுல் ஆயிருது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ஒரு வழியா அந்த ஃபிளைட்டுக்குள்ள வந்துடுறா. அந்த ஃபிளைட்டும் அந்த ஆல்கஹால்லயே பறந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபியூயல் குறைய ஆரம்பிச்சிருது. அதனால அந்த ஃபிளைட்டை ஏதாச்சும் ஒரு இடத்துல லேண்ட் பண்ணியே ஆகணும். இவங்க அந்த கடல்ல அந்த ஃபிளைட்டை எங்கேயாச்சும் இறக்கணும்னு அங்கிட்டு தேடுறப்ப ஒரு தீவை பாக்குறாங்க. இந்த ஃபிளைட்டை தீவுல இறக்கக்குள்ளியும் ஃபியூயல் காலியாகி தண்ணியிலேயே விழுந்துருது. இவங்க ஒரு வழியா நீச்சல் அடிச்சு அந்த தீவுல போய் படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்த்தாதான் தெரியுது இவங்க வந்தது தீவே கிடையாது, கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மணல் மேடுன்னு. இவங்கள சுத்தி கொஞ்ச நேரத்துல தண்ணியும் வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணியிலையும் மாட்டிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த நேரத்துல ஒரு போட்டு கிராஸ் ஆனனால அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு தப்பிச்சிடுறாங்க.